ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை சாதம் மசாலாலாம் போட்டு செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு விட்டுடலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தில் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். பெருசு பெருசாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கான ரேஷியோ தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா அப்படி டபுள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா வதங்கி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும், மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு முட்டை எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வதங்கி வருது. இந்த அளவுக்கு முட்டையும் மசாலாவும் ஒன்று சேர கலந்து வரணும். ரொம்ப ட்ரை ஆகுற அளவுக்கு வதக்காதீங்க. லைட்டாக இந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்க்குறப்போ அந்த ரைஸோட அந்த முட்டை நல்லா கலந்து வரும். இப்போ வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த முட்டை மசாலாவோட இந்த ரைஸ் நல்லா கலந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த முட்டை சாதம் நார்மல் முட்டை சாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடாக இருக்கப்பவே சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், நல்ல கமகமான சூப்பரான முட்டை சட்டி சோறு ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.